மணி 10 போகுது. பிளாக்மெயிலர் சொன்ன மாதிரி அகிலாவோட மொபைலுக்கு ஆதாரத்தை அனுப்பி வச்சிருவானே. இப்ப என்ன பண்றது? ச்ச. ஐயா, தேங்க்ஸ் பாரு. எனக்கு வேண்டாம். மித்ரா, அ- ஆண்டி, எல்லாரும் ஹால்ல வந்து அசெம்பிள் ஆனதுல இருந்து நான் உன்னை மட்டும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ நார்மலாவே இல்லையே. எனிதிங் ராங்? என்னாச்சு? இவ பிளாக்மெயிலர் நினைச்சு டென்ஷனா இருக்கா. இப்ப அகிலா வேற கேள்வி கேட்டுட்டா. என்ன சொல்லி சமாளிக்க போறாளோ தெரியலையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். எனக்கு அப்படி தெரியல. நீ ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு கூட அப்படிதான் தெரியுது அகிலா. என்ன பிரச்சனை? என்னன்னு சொல்லு மித்ரா. ஐயோ, இவன் கரெக்டா அலாம் வச்ச மாதிரி 10 மணிக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டான் போல இருக்கே. கடவுளே. என்ன அகிலா? ஏதோ பிரைவேட் நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கே. ஆண்டி, அதை ஓபன் பண்ணிடாதீங்க. என் ஃப்ரெண்டு மொபைலுக்கு இப்படிதான் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதை ஓபன் பண்ணுனா அது வைரஸ் ஆகி போன்ல இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே எரேஸ் பண்ணிடுச்சு. ஆமா ஆண்டி, மித்ரா சொல்றது கரெக்ட் தான். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பிரைவேட் நம்பர்ல இருந்து இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அபவுட் மித்ரான்னு வந்திருக்கே. இது வைரஸ் வீடியோ இல்ல மித்ரா, இது உன்னை பத்தின வீடியோ. என்னன்னு பாப்போம். மித்ரா, கண்ணை தர. கண்ணை தர மித்ரா. மெதுவா. இந்தா, இன்னும் கொஞ்சம் குடி. என்னாச்சு மித்ரா? பரவாயில்லையா? என்ன ஆச்சு திடீர்னு? இந்தா குடி. பாத்து மெதுவா எழுந்துரு. வா, மெதுவா மெதுவா. சரி.
என்னாச்சு மித்ரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. வீடியோல என்னை பத்தி என்ன இருந்துச்சு ஆண்டி? நீ எப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கேங்கிறத ஆதாரத்தோட அனுப்பி. வா வா லெஃப்ட் போ உள்ள போ. பேப்பர்ஸ் எல்லாம் வா இருக்கா? நிறுத்து அப்படி நிறுத்து. உள்ள வா. லைசன்ஸ் எடு. லைசன்ஸ் இல்லையா? நிறுத்து, நிறுத்து. இப்போ ஃபைனை கட்டு போ. பேரை சொல்லு. கண்ணாடியா இருக்குமா? வாட்? எதுக்காக என் கார் ஸ்டாப் பண்ண? மேடம் இது ஒன் வே மேடம். இந்த வழியெல்லாம் போக முடியாது. அது மத்தவங்களுக்கு, எனக்கு இல்ல. வந்ததே ராங்க, இதுல ராங்கா வேற பேசுவீங்களா? காரை விட்டு இறங்குமா? யோ அங்க என்ன பிரச்சனை? சார் ஒன் வே எல்லாம் மத்தவங்களுக்கு தானா, இவங்களுக்கு இல்லையா சொல்றாங்க. இறங்குமா, காரை விட்டு இறங்குமா. ஹலோ, நான் யாருன்னு தெரியாம என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, சாவி எடுமா. ஸ்டாப் இட். என்ன யாரு நினைச்சீங்க? எம்பி ஆதிக்கடவுர் அகிலாண்டீஸ்வரியோட மூத்த மருமகனா? சவுத் இந்தியாவோட நம்பர் 1 யங் பிசினஸ்மேன் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி மிஸ்டர் ஆதித்யாவோட ஃபியான்சினா? ஓ, என் கார் சாவி எடுப்பீங்களா? என் மேல கேஸ் போடுவீங்களா? எங்க பண்ணுங்க பாக்கலாம். இப்பவே உங்க யூனிஃபார்ம கழட்டுறேன் பாருங்க. மேடம் 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 சாரி மேடம், போன்லாம் எதுவும் பண்ணிட வேண்டாம் மேடம். யாருன்னு தெரியாம பேசிட்டேன் மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். யோ சாரி கேளு அவங்க கிட்ட. சாரி மேடம், நீங்க போங்க மேடம். அந்த பயம் இருக்கட்டும். ஓகே ஓகே மேடம். என்ன இதெல்லாம்? எவ்ளோ பெரிய எமர்ஜென்சியா இருந்தாலும் ஒரு நாள் கூட நான் டிராபிக் ரூல்ஸ மீறினதே இல்ல. ஆனா நீ ரூல்ஸ டிஸ்ஓபே பண்ணது மட்டும் இல்லாம என் பேரை வேற மிஸ்யூஸ் பண்ணிருக்க. இந்த வீடியோ மட்டும் சோஷியல் மீடியால வெளியில வந்திருந்தா என் பேரு எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கும் தெரியுமா? இத பார், இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ. ஓகே ஆண்டி. ம். நான் கூட என்ன பத்தின வீடியோ ஒண்ணுதும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன்னா அப்ப இதை தவிர வேற எதனா வீடியோ இருக்கா? போச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பின்ன அம்மா வீடியோ காட்டுற வரைக்கும் நீ டென்ஷனாக தான் இருந்த. வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நீ ரிலாக்ஸ்ட் ஆயிட்ட. அப்போ இதை விட பெரிய தப்பு ஏதோ பண்ணியிருக்க. அதான் இந்த வீடியோ பார்த்ததும் தப்பிச்சிட்டோன்னு நினைப்பில அப்படி சொல்லியிருக்க. இவன் என்னவன் சிபிஐ மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். என்ன மித்ரா, ஆதி சொன்ன மாதிரி வேற ஏதாவது பெருசா தப்பு பண்ணிட்டு வந்திருக்கியா? தப்பு பண்ணதும் இல்லாம எங்கேயாவது என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்கியா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல ஆண்டி. நான் செஞ்ச ஒரே தப்பு இந்த வீடியோல இருக்கிறது மட்டும்தான். என்ன நம்புங்க ஆண்டி. இப்போ உன்னை நம்புறேன். அப்புறம் தப்பு ஏதாவது பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, ஜாக்கிரதை.
மித்ரா பாத்தியா உன்னை எப்படி முறைச்சிட்டு போறான்னு? மித்ரா, நீ தேவையில்லாம உளறி கொட்டி அகிலா கிட்ட மாட்டிக்கிட்ட. அவ எவ்வளவு பேசிட்டா? பத்தும் பத்ததுக்கு இந்த ஆதி வேற சவால் விட்டு போறான். எல்லாமே நீ உளறி கொட்டினதுனாலதான். என்னத்த சொல்றது? சரி வாங்க. நேத்து நைட்ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த பிளாக்மெயிலர் என்னோட பிபிய ரொம்ப எகிர வச்சுட்டான். ராஸ்கல். பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற அவன் யாரா இருக்கும்? ஆதிக்கும் அந்த பிளாக்மெயிலருக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரியே தெரியலையே. வந்துட்டான். இப்ப என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஹலோ. என்ன மித்ரா, டென்ஷன் ஃப்ரீ ஆகி ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு இருப்ப போல இருக்கு. நான் மறுபடியும் போன் பண்றத பார்த்து டென்ஷன் ஆயிட்ட போல இருக்கு. உன்னால நேத்து நைட்டு எனக்கு ஏறின பிரஷர் காலையில அந்த டிராபிக் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இறங்குச்சு. ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? டிராபிக் வீடியோ வெறும் ட்ரைலர் தான் பேபி. மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்கு. என்ன சொல்ற? உன்னை பத்தின டிராபிக் வீடியோவை அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கு அனுப்பிச்சு வச்ச மாதிரி நீ நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவ நந்தினியோட தங்கச்சிங்கிற ஆதாரத்தை அகிலாண்டேஸ்வரி அம்மா மொபைலுக்கு அனுப்பிச்சு வைக்க ரொம்ப நேரம் ஆகாது பேபி. அதனால ரொம்ப ஆட்டம் போடாத. நீ அந்த வீட்டுல இருக்க போறது கொஞ்ச நாள் தான். பார்வதி விஷயத்துல நீ தலையிடாம இருந்தா உனக்கு ரொம்ப நல்லது. நான் சொல்றத புரிஞ்சுதா மித்ரா? புரிஞ்சுது. பார்வதி விஷயத்துல நீ தலையிட்டா உன் விஷயத்துல நான் தலையிட வேண்டியதா இருக்கும். பி கேர்ஃபுல். என்ன பாடப்படுத்துறானே. இவன் யாரு, எங்க இருக்கா? இவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவ்வளவுதான். என்ன ஆண்டி நீங்க கையில கிடைச்ச அருமையான விஷயத்த இப்படி கோட்டு விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களே? இல்ல நந்தினி, அந்த காஃபி கப்புக்குள்ள மறைச்சு வச்சிருந்த ஆதி காதல் விஷயத்த கண்டுபிடிச்சதும் எப்படியாவது அந்த சமையல்காரியா அகிலாண்டேஸ்வரி கிட்ட கையும் களவுமா மாட்டி கொடுக்கணும் தான் நான் பக்காவா பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆமா நந்தினி, ஆன்டி பக்காவா தான் பிளான் பண்ணி இருந்தாங்க. நாங்க நினைச்சபடிதான் எல்லாமே பக்காவா போயிட்டு இருந்தது. அந்த கடைக்காரன் தான் எல்லாத்தையும் சொதப்பி என்ன மாட்டி விட்டுட்டான். என் பிளான் நல்ல விதமா சக்சஸ் ஆகுற நேரத்துல ஆதி ஏதோ பிளான் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். அந்த சமையல்காரியா அகிலா கிட்ட இருந்து காப்பாத்திட்டு மித்ராவை மாட்டி விட்டான். கண்டிப்பா அந்த ஷாப்காரன் பின்னாடி ஆதி இருக்கான் நந்தினி. அதான் இவ்ளோ நடந்திருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். எத்தனை நாளைக்கு அந்த சமையல்காரிய காப்பாத்திட்டு இருப்பான்? இல்ல அவ ராசிதான் அவளுக்கு கை கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு நாள் என்கிட்ட அவ மாட்டுவா, அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. தாத்தா, சாப்பிடுங்க தாத்தா. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கே. ஆமா தாத்தா, இன்னைக்கு நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிருந்தேன். கடைசி நேரத்துல அந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிச்சிட்டேன். என்ன சிக்க வைக்கணும்னு நினைச்சவங்க அதுல மாட்டிக்கிட்டாங்க. நல்லது நினைச்சா நல்லதுதான் நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டதுதான் நடக்கும். போற பாதையில மேடும் பள்ளமும் இருக்கிற மாதிரி வாழ்க்கையில சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். சந்தோஷத்தை
சிரிச்ச முகத்தோட வரவேற்கிற மாதிரி துக்கத்தையும் சிரிச்ச முகத்தோட தைரியமா நீ எதிர்கொள்ளணும். என்ன சொல்றீங்க தாத்தா? நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு மறுபடியும் பிரச்சனை வரும் போல தெரியுதே. பிரச்சனை உனக்கு இல்ல, உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு. சரி விடு நந்தினி, அந்த சமையல்காரி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீ அகிலாண்டேஸ்வரிய பார்ட்டில வச்சு அசிங்கப்படுத்துற அவமானப்படுத்துறேன்னு போட்ட பிளான் தான் ஒண்ணும் இல்லாம போச்சே. அதனால அவளை பார்த்து நீ பயந்துட்டியா இல்ல பின் வாங்கிட்டியா? ஆண்டி, உங்களை தவிர என்ன பார்த்து யாராவது இப்படி கேட்டிருந்தா நடக்கிறதே வேற. நீங்களா இருக்கிறதுனால நான் உங்களை சும்மா விடுறேன். பயந்து போறதோ பணிஞ்சு போறதோ நாகபுரி வம்சத்து பிளட்லயே கிடையாது. பாத்தீங்களா மித்ராவ? அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்குள்ள வந்து துணிச்சலா உக்காந்து அவ வம்சத்தை அழிக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நாங்க பயந்தவங்களா இருந்தா இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? சரி விடு நந்தினி, நான் ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன், அதுக்கே நீ இவ்ளோ கோவப்படுற? அதெல்லாம் இருக்கட்டும், அகிலா விஷயத்துல அடுத்து என்ன பிளான் பண்ணிருக்க? என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமா, உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பெரிய அளவுல அவமானப்பட போறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட போகுது. அது என்ன மாதிரி அவமானம் தாத்தா? என்னுடைய அடுத்த பிளான் அகிலாவை ஜெயிலுக்கு அனுப்புறதுதான். செம்ம நந்தினி. அதுல இருந்து அவங்க தப்பிக்க ஏதோ வழி கிடைக்காதா? மனுஷன் போடுற கணக்கு இல்ல, நீ விடை கண்டுபிடிக்கிறதுக்கு காலம் போடுற கணக்கு. இங்க பாரு நந்தினி, இப்ப அகிலா சாதாரணமான ஆள் இல்ல, அவ எம்பியா வேற ஆயிட்டா. அவளை அவ்வளவு சீக்கிரம் ஜெயிலுக்கு அனுப்பிட முடியுமா? நீங்க இதை யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேன் ஆண்டி. எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த தடவை பக்காவா பிளான் பண்ணிருக்கேன். சூப்பர் சூப்பர் நந்தினி, கலக்கிட்ட. என்ன ஜெயிலுக்கு அனுப்பி களி திங்க வைக்கணும்னு நினைச்சால அந்த அகிலா, அவ ஜெயிலுக்கு போய் களி திங்கறத ஏன் கண்ணால பார்த்து நான் ரசிக்கிறோம் நந்தினி. கண்டிப்பா அது நடக்கதான் போகுது ஆண்டி. அத பார்த்து நீங்க சந்தோஷப்படதான் போறீங்க. எல்லாம் நல்லதுக்குதான். நீ எதை நினைச்சும் கலங்காத. இந்த தாத்தாவை நினைச்சுக்க, பிரார்த்தனை பண்ணு. பிரார்த்தனை ஒண்ணுதான் இதுக்கு தீர்வு. பிரார்த்தனையால மலை போல வந்த சோதனை எல்லாம் பனி போல விலகிடும். நல்லா இருக்கு. உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பெரிய அளவுல அவமானப்பட போறாங்க.